Hi family. So last class பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தா நம்ம எத்திக்ஸ் சில டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான மீனிங்ஸ் ஆஸ் வெல் டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா அ செட்டில் வே ஆஃப் திங்கிங் ஆர் பிலீவிங் அபவுட் அ திங். ஓகே, இந்த டேர்ம்ஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆட்டிடியூட், கண்டென்ட்மெண்ட், எம்பாத்தி, சிம்பாத்தி, இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த வேர்டுக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ தான் இந்த கொஷினை நமக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த பேசிக்ஸ் டேர்ம்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா அவங்களோட பிஹேவியர், அவங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், அவங்க விஷயத்தில் அவங்க எவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பிலோவன்ஸ். பிலோவன்ஸ்ங்கிறது என்னென்னா டிசைர் டு டூ குட் டு அதர்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு அவங்க நல்லதாக செய்யணும், ஒரு கைண்ட்னஸ் இருக்கும், ஒரு சேரிட்டபிள்னஸ் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் கர்டியஸ். இட் இஸ் பொலைட், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஓகேங்களா. ஸோ ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, மோரோவர் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, தே ஆர் மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ் கன்சைன்ஸ். கன்சைன்ஸுங்கிறது என்னென்னா நம்மளோட மனசாட்சிப்படி நம்ம சரியாக தப்பாக நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாரல் செஞ்சுருக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் கண்டென்ட்மெண்ட், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆஸ் வெல் அஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் கம்பேஷன். கம்பேஷனுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ சிம்பத்தட்டிக் பிட்டி அண்ட் கன்சர்ன் ஃபார் சஃபரிங் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இறக்கப்படுறது, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கம்பேஷனுங்கிறது என்னென்னா ஒரு சிம்பத்தி, பாவம் பார்க்குறது, மற்றவங்களுக்குனால பாவம் பார்க்குறது ஓகேங்களா. அடுத்து எம்பாத்தி. எம்பாத்திங்கிறது என்னென்னா எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் த ஃபீலிங் ஆஃப் ஒன் அனதர், அதாவது மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தையும் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து எம்பாத்தி. சிம்பத்தி அப்படிங்கிறதுனா சிம்பத்தியும் கம்பேஷனும் மோரலஸ் சேம் மீனிங்காக தான் இருக்கும் ஓகே. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக இறக்கம் காமிக்கிறது ஓகே. நெக்ஸ்ட் இஸ் எம்பத்தி அண்ட் சிம்பத்தியோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்பத்தி இஸ் த எபிலிட்டி டு மியூச்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் த தாட், எமோஷன், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். இட் கோஸ் பியாண்ட் சிம்பத்தி, which is feeling of care and understanding for suffering for others. Both words have similar usage but different in their emotional meaning ஓகேங்களா. ஸோ எம்பத்திங்கிறது என்னென்னா ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக வந்துட்டு அந்த தாட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தாட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிப்போம் ஓகேங்களா. பட் சிம்பத்திங்கிறது என்னென்னா ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க மேலே இறக்கப்படுறது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பத்தி. Empathy is when you try to understand how particular individual may be feeling. ஒருத்தன் வந்துட்டு எப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை காட்டுறது தான் எம்பத்தி ஓகேங்களா. யூ மே வெரி வெல் இமேஜின் யுவர் செல்ஃப் இன் த சேம் சிச்சுவேஷன், டெவலப்பிங் இன் யுவர் மைண்ட் இன் தி சேம் எமோஷன் ஆஸ் த பர்சன்ஸ் யூ ஆர் ஃபீலிங் ஃபார் எம்பத்தி ஃபார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான், அவனுக்கு வந்த ஒரு ப்ராப்ளம் அவன் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவான் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை வச்சா நானும் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறத எம்பத்தி ஓகேங்களா. இன்னொருத்தனோட நிலைமையில் இருந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறத நான் இமேஜின் பண்ணிட்டு எனக்குள்ள அந்த எமோஷன்ஸை கொண்டு வரதான் எம்பத்தி ஓகே. By showing your empathy, you can create a passive emotion towards an individual. Although you feel the same emotion, you do not take action on your feelings. You do nothing to elevate the emotions of a person you are feeling empathy for. Next is compassion. So compassion is a weak word used to express the same feeling as empathy. Yeah. Yet, when you feel compassion, you have more of desire to take action. ஒருத்தவங்க நீங்கள் இறக்கப்படுறீங்க அப்படின்னா எஸ் அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம இறங்கி அதுக்காக வேலை பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு பணம் எதனா நல்லா எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன்ஸ் பெயின், யூ பிளேஸ் யோர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், பட் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு அச்சீவ் மோர். Compassion is an emotion which calls for action okay. Both sympathy and empathy are acts of feeling. ரெண்டுமே it deals about the feelings okay. With sympathy thought you feel for the person okay, you pity or feel sorry for them, but you do not necessarily understand what they actually feel okay. As a result of this, you tend to have no choice but feel sympathetic for a person because you do not understand the problem or predicament
that they are presently having. புரிஞ்சுதுமா? Next is courage. கரேஜுங்கிறது என்னென்னா அந்த ஸ்பிரிட், என்னால் அது முடியும், நான் எடுத்து துணிஞ்சு நான் அதை பண்ணுவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, இதுதான் நம்ம கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்ங்கிறது என்னென்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஏபிள் டு ப்ரொசீட் வித் சம்திங் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டிஃபிகல்ட்டி இல்லாமல் இந்த வேலையை நான் எடுத்து செய்வேன், இது வந்து கன்வீனியன்ட்னா எனக்கு கம்ஃபர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் கம்ப்ளேசன்ஸ். instant of using unaware self-satisfaction. Okay, confidence. So confidence that in long run one's own higher interest and those of humankind at large will be the best served by giving the free play to reason, by encouraging people to come to their own conclusions, by developing their own rational faculties, right? Next is caring. Caring rather than kindness. Okay, concern for others. கமிட்மெண்ட்ங்கிறது என்னென்னா ஒரு டெடிக்கேட்டட், என்றைக்கும் அந்த டாஸ்க்கு முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும், அதான் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் டெக்ஸ்டரிட்டி. இட் இஸ் தி ஸ்கில் இன் பர்ஃபார்மிங் டாஸ்க் எஸ்பெஷலி வித் தி ஹேண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கஷன்ஸ். இட் இஸ் ஃப்ரீடம் டு டிசைட் வாட் ஷுட் பி டன் இன் பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஓகேங்களா? டிக்னிட்டிங்கிறது என்னது? ஒருத்தவங்களோட ஒரு ஹானர், ஒரு ரெஸ்பெக்ட். ஓகே. டிசிப்ளின், அந்த பேஸ்ட் ஒரு நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? டிசிப்ளின். எக்ஸலன்ஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ரீம்லி குட். ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. ஈக்விட்டிங்கிறது என்னென்னா இட் ரெப்ரசன்ஸ் தி ஃபேர்னஸ் வித் கன்சிடரேஷன் ஃபார் வீக்கர் செக்ஷன். இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஃபேவரட்டிசம். ஃபேவரட்டிசம்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃபேர்னஸ். அதாவது எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியலாக, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு சாதகமாக முடிவு எடுக்கிறது. ஹானஸ்டி அப்படிங்கிறது ட்ரூத்ஃபுல்னஸ், சின்சியர். ஓகே. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனிதாபிமானம், அதாவது வித் ஹியூமன் being human. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஹியூமனிசம். ஹியூமனிசம்ங்கிறது என்னன்னா இட்ஸ் rationalist outlook attaching prime importance to human rather than divine or supernatural matters. அதாவது ஹியூமனிசம்ங்கிறது மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஓகே. இன்வால்வ்மெண்ட், பார்ட்டிசிபேட்டிங். இன்டெலிஜென்ஸ், அதாவது அப்ளை நாலேஜ் ஆஸ்பெக்ட், ஸ்கில் அதிகமாக இருக்குது. இன்டெகிரிட்டி, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ட்டு ஒரு strong moral principles are controlled. Intellectual humility, having a consciousness of limits of one's knowledge. Okay. Next is intellectual courage, having a consciousness of need to face and fairly address ideas, beliefs, viewpoints towards which we have a strong negative emotions and to which we have not a serious hearing. Okay. Next is intellectual empathy. Empathy-ங்கிறது என்னது? Having a consciousness to need to imaginatively put oneself in another's place. சரிங்களா? அதாவது எம்பத்தினால என்னது? இன்னொருத்த கஷ்டப்படுறான், அந்த நிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் இன்டெலெக்சுவல் அட்டானமி. அப்படிங்கிறது என்னன்னா கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி. Recognition of need to be true to one's own thinking, to be consistent in intellectual standard one applies, to hold oneself to the same rigorous standards of evidence and proof to which one holds one's antagonist. Okay. To participate what one advocates for other and to honestly admit discrepancies. Next is justice. Justice is rightness. எது சரி அதுக்கு நம்ம Okay. Next is lawfulness, being harmony with law. Loyalty, again strong feelings of law. Elegance, உண்மையாக இருக்கிறது. லிபரல், நமக்கு ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணலாம். ஓகே. willing to respect or accept behavior or opinions different from one's own. Open to new ideas. Okay. Next is leadership. Leadership என்னது? தலைமை தாங்கி நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் அவங்க கொடுக்கணும், அவங்ககிட்ட வேலை வாங்கணும்.
ஓகே. ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட கோல் என்ன இருக்குன்னா, நம்மளோட கோலை போய் அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட கோலாக இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் மொராலிட்டிங்கிறது என்னது? ஸோ பிரின்சிபல் கன்சர்னிங் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரைட் அண்ட் ராங் ஆர் குட் ஆர் பேட் பிஹேவியர். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மொரால் யூனிவர்சலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொரால் யூனிவர்சலிசம் சொல்லலாம் அல்லது மொரால் அப்ஜெக்டிவிசம் அப்படின்னு சொல்லலாம். It is the meta-ethical position that some system of ethics or universal ethic applies universally, okay, for all similarly situated individuals regardless of culture, race, religion, sex, nationalities, sexual orientation or any other distinguishing feature. ஓகேங்களா. அதாவது எல்லாருக்கும் ஒரே மொராலிட்டி தான். யூனிவர்சல் மொராலிட்டிங்கிறது என்னது? எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எத்திக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ரைட். நெக்ஸ்ட் இஸ் அப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்னது? ஸ்ட்ரைவிங் டு ரெடியூஸ் ஆர் எலிமினேட் தி பயாசஸ், ப்ரிஜுடைஸ் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஸ் ஓப்பன்னஸ் as an overarching concept of philosophy that is characterized by emphasis on transparency and free unrestricted access to knowledge and information, as well as collaborative or cooperative management and decision making rather than a central authority. அதாவது ஒரே ஒரு பர்சன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஓப்பன்னஸ், நீங்கள் யார் வேணால் உங்கள் நாலேஜ் அண்ட் ஸ்கில், உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் கலந்து நம்ம பேசி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஓப்பன்னஸ். நெக்ஸ்ட் இஸ் பங்க்சுவாலிட்டிங்கிறது என்னது? ஆன் டைம், சிம்பிளாக சொல்லணும்னா ஆன் டைம், சரிங்களா. அடுத்து பீஸுங்கிறது என்னது? அவாய்டன்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் வயலன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் தான் வந்து பீஸ். பர்சிவரன்ஸ் மீன்ஸ் விடாமுயற்சி, கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஓகேங்களா. ஈவன் தோ வி ஹேவ் ஃபெயிலியர்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், ஆப்போசிஷன்ஸ், நம்மளோட எஃபர்ட்டை வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பர்சிவரன்ஸ். ஓகே. Next is persuasion. Persuasion is the action or some process of persuading someone or being persuaded to do or believe something. திரும்ப வந்து ஒரு பர்சன் கிட்ட போய் இதை பண்ணு, உன்னால் இது முடியும், இது பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அடிக்கடி ஒருத்தர் நமக்கு வந்து சொல்கிறாங்க, ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மோட்டிவேட்டிங் அ பர்சன் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் பர்சுவேட் அப்படிங்கிறதுனா இண்டியூஸ் சம்ஒன் டு டூ சம்திங் த்ரூ ரீசனிங் ஆர் ஆர்குமெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ப்ராபிட்டிங்கிறது என்னது? Again, to have a honesty and decency quality. Next is rectitude. Rectitude is more morally correct behavior or thinking rightness. Resilience அப்படிங்கிறது misfortune and difficultiesலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறத வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறது தான் வந்துட்டு ரெசிலியன்ஸ். ரீசன் அப்படிங்கிறதுனா the power of a mind to think, understand and form judgments logically. Righteousness அப்படிங்கிறதுனா quality of being morally right or justifiable. Next is rationality, is a quality of being reasonable based on facts or reason. ஓகேவா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அக்கௌண்டபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கேன் பி ஷேர்ட் வைல் அக்கௌண்டபிலிட்டி கேனாட் பி ஷேர்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா, நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை ஒரு ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க, அந்த பையனை அவங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்க, அந்த கிட்டை வந்துட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னா இஃப் தே போத் ஆர் ஒர்க்கிங், போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட சைல்டை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது, கரெக்டாக. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். பட் அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. ஸோ பீயிங் அக்கௌண்டபிள் நாட் ஓன்லி மீன்ஸ், ஸோ அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணாங்கன்னா we are in that position to answer such questions, ஓகேங்களா. ஸோ நம்ம தான் அதை வந்துட்டு ஆன்சரபுளாக இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி இஸ் சம்திங் யூ ஹோல்ட் அ பர்சன் டு ஒன்லி ஆஃப்டர் டாஸ்க் இஸ் டன் ஆர் நாட். ஸோ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னது? ஒரு பர்சன் இந்த வேலை முடிச்சியாக முடியல, இதுதான் நீ, ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர், ஓகேங்களா, ஸோ ஒரு டாஸ்க் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பிரச்சனை வந்துச்சுன்னா யூ ஆர் அக்கௌண்டபிள். ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னென்னா அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. டாஸ்க்கை நீ முடிச்சு ஆகணும், அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இன் எத்திக்ஸ் கவர்னன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஆன்சரபிலிட்டி, blameless, liability as well as expectation of account giving, ஓகேங்களா. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுனா ஒரு இன்சார்ஜ், பீயிங் த ஓனர் ஆஃப் அ டாஸ்க் ஆர் அ ஈவெண்ட். ஓகே.
ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா a feel of deep admiration for someone. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் செல்ஃப் ரெகுலேட்டிங், அதாவது நமக்கு நாமளே வந்துட்டு நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிறது, ரெகுலேட்டிங் இட் வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாடி. செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது ஹேவிங் லிட்டில் ஆர் நோ கன்சர்ன் ஃபார் ஒன் செல்ஃப், நம்மளை பற்றி நம்ம யோசிக்காமல் சொசைட்டிக்காகவோ இல்லைனா வந்துட்டு மற்ற மக்களுக்காக சேவை பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, எந்த ஒரு ஃபேம் பொசிஷன் மணிக்காக யோசிக்காமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் செல்ஃப் ரைட்டியஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஹேவிங் அ கேரக்டரைஸ் பை சர்டினிட்டி எஸ்பெஷலி அன் அன்ஃபவுண்டட் ஒன், தட் ஒன் இஸ் டோட்டலி கரெக்ட் ஆர் மாரலி சுப்பீரியர். ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ், இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் யுவர் ஹார்ட், யுவர் மைண்ட் அண்ட் யுவர் ரிசோர்ஸஸ் டு நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ், ரைட். நெக்ஸ்ட் இஸ் சாலிடேட்ரி, மியூச்சுவல் சப்போர்ட் வித்தின் அ குரூப் எஸ்பெஷலி அமாங் இண்டிவிஜுவல்ஸ் வித் காமன் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் ட்ரான்ஸ்பரன்சி. ட்ரான்ஸ்பரன்சிங்கிறது எனக்கு வெளிப்படையாக எல்லா வேலையும் பார்க்குறது, எந்த ஒரு விஷயம் மூடி மறைக்காமல், எந்த ஒரு சீட்டிங் இல்லாமல் நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரூ. ட்ரூ இஸ் பீங் அக்கார்ட் வித் ஃபேக்ட் ஆர் ரியாலிட்டி. யூட்டிலிட்டரிசம், தட் இஸ் the doctrine that actions are right if they are for the benefit of majority. Doctrine that an action is right is so far as it promotes happiness, and the great happiness of the greatest number should be the guiding principle of the conduct. Okay. Next is uprightness. Uprightness is the condition of the quality of being honorable or honest. Rectitude அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் பேசிக் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம். நோலான் கமிட்டி டிஃபைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பப்ளிக் லைஃப் விச் சர்வ்ஸ் அஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ். ஓகேங்களா. ப்ராபிட்டிங்கிறது என்னது, ஒரு நேர்மை, கரெக்டாக ஒரு ஹானஸ்டி இருக்கும். ஸோ நோபல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு ஹிம் த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் ஆர் நீடட். ஸோ ஒரு பப்ளிக் லைஃப்பில் இந்த 7 பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்னா அப்ஜெக்டிவிட்டி, அது செல்ஃப்லெஸ்னஸ், ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, லீடர்ஷிப், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஓப்பன்னஸ். இது எல்லாமே கண்டிப்பாக ஒருத்தரோட லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்டிருக்க கொஷின்ஸ். என்ன அப்படின்னு பார்க்கும்போது டியூட்டி ஆஸ் வெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஸ் வெஸ் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ்னால் என்ன, ஜஸ்டிஸ் ஆஸ் வெஸ் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூட்டினா என்ன அப்படின்னா, டியூட்டியாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அதை முடிச்சு கொடுப்போம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒன்ஸ் ஆப்ளிகேஷன் இஸ் போத் டினோட் சம்திங் எக்ஸ்பெக்டட் அவுட் அ பர்சன். ஓகே. ஹவெவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வால்வ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னது, இப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம என்னோடய டீம்மேட்டை நான் வேலை வாங்கி வைக்கணும், என்னோடய வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி டியூட்டிங்கிறது நான் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஓகேங்களா. ஸோ டியூட்டி இஸ் அ சென்ஸ் ஆஃப் இம்போசிஷன்ஸ். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, while payment of tax is a civic duty for every citizens, not all understand the responsibility. ஸோ டேக்ஸ் பேமெண்ட்ங்கிறது என்னோடய டியூட்டி, நான் முடிச்சு ஆகணும். என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அது கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் வர்சஸ் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் an act to an event out inequality as well as inequity. Okay, the procedural justice is a fairness in a process towards an outcome which includes the process towards distributive justice. Next is justice as well as beneficence. Na enna அப்படிங்கறத பார்க்கலாம். Justice is being treated fairly as a matter of explicit or natural right, whereas beneficence is being kind to other person. சரிங்களா. ஒரு சேரிட்டி மைண்ட் செட்டோடு இருக்குது. இதுதான் வந்து ஜஸ்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பெனிஃபிஷியன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ரூல் வர்சஸ் பிரின்சிபல். ரூல்னால் என்ன, பிரின்சிபல்னால் என்ன அப்படிங்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஆர் ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆன் விச் கான்க்ரீட் ரூல்ஸ் ஆர் பேஸ்ட். ஓகேங்களா. பட் ரூல்ஸுங்கிறது என்னென்னா ஒரு நார்மேட்டிவ் நார்மல் லாஸ். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் இஸ் அ யூனிவர்சலி அக்செப்டபிள் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ், ரைட்டா. However, the same may not be followed unless concretized as a rule. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில மேஜர் டர்ம்ஸ் which we have been using in ethics நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய வந்துட்டு நம்ம டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோம். அதாவது எம்பத்தி சிம்பத்திக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட்
இப்போ பார்த்தப்போ ஜஸ்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பெனிஃபிஷியரிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன, டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஹோப் ஸோ யூ வில் பி கிளியர் அபவுட் திஸ். ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சில டேர்ம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் டெஃபினேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஆர் சும்மா டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?